நாங்க போற நிறுத்தவும் இல்லை, நிறுத்த போறதும் இல்லை. அமெரிக்கா ஒரு ஃப்ராடு. $6 லட்சம் கோடிக்கு வந்திருக்கக்கூடிய கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவிடத்தில் ஆயுதங்கள் இல்லை. எச்சரிக்கை. அடுத்து அதுல அடிச்சு ஒருவேளை அணு சிதறல்கள், அணு கசிவு வந்துருச்சுன்னா, யுரேனியம் கதிரியக்கம்னா இஸ்ரேல் மட்டும் அழியாது, பலஸ்தீனம் அழியும், சிரியா அழியும், துபாய் அதாவது இது நம்ம ஜோர்டான் அழியும், துருக்கி அழியும், சவுதி யூதி எல்லாம் அழியும். மோடி என்ன சொன்னாரு கொரோனா காலத்துல? எல்லாரும் டப்பா வச்சு டகடகடக்கான்னு அடிங்க. மோடி பொறுத்தவரை ப்ரோ அமெரிக்கனா இருக்காரு. அவருக்கு சில அழுத்தங்கள் இருக்கிறது. இந்தியாவுடைய பாலிசி, அரபு நாடுகள் எங்களை காப்பாற்றுங்கள் என கூக்குரல் இருக்கிறார்கள். அரபுகளை காப்பாற்ற யாரும் இல்லை. அரபுகள் நாட்டில் இருக்கிற அமெரிக்காவின் தொழில்நுட்பங்கள் கோடானு கோடி பில்லியன் டாலர்கள் அழிந்து போனது. அதாவது டான்ஸ் ஆடும், டேவிட் சில்லிங்கால கணிக்க முடியாது, ஏரோ சிஸ்டத்தால கணிக்க முடியாது. பயங்கரமா டான்ஸ் ஆடி கீழே வந்தபோது அதுல இருந்து கிளஸ்டர் குண்டுகள் பிரியும். 80 இடங்களுக்கு அத குண்டு பிரியும். பிரிந்து சரட்டு மேனிக்கு எல்லா பக்கமும் அடிக்கும். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சர்வதேச பார்வையாளர் சுஃபியான் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். அமெரிக்கா பாத்தீங்கன்னா இப்ப 5 நாள் போரை நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை விட்டுருக்கு. ஈரான் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அந்த போர் இப்ப என்ன நிலைமையில இருக்கு சார்? ஆக்சுவலி அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சு ஒரு ஒருதலை பட்சமான பேச்சாக இருக்கிறது. அமெரிக்காவுடைய நடவடிக்கைகள் விசித்திரமானதாகவும், அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்புடைய நடவடிக்கைகள் உலகத்தில் எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று மாலையோடு 48 மணி நேர கெடு முடிந்தது. ஆனால் அமெரிக்க அதிபர் என்ன செய்ய போகிறார் என்று எல்லாரும் அகல கண்களை விரித்துக் கொண்டிருக்கிற போது அமெரிக்க அதிபர் ஒரு அறிக்கை விடுக்கிறார். போர் நின்று போகிறது 5 நாட்கள் என்று அவர் மட்டுமே ஒன் சைடு ஒரு அறிக்கை வெளியிடுறார். இங்க நமக்கு ஏற்படுகிற கேள்வி என்னவென்றால், ஒரு சீஸ்ஃபயர், ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொன்னா 2 சைட்லயுமே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு முடிவெடுத்து நெகோசியேட் பண்ணி அதை 2 பேரும் அறிவிக்கணும். அமெரிக்கா தன்னிச்சையாக அறிவித்திருப்பதை ஈரான் பயங்கரமாக கண்டித்திருக்கிறார்கள். நாங்க போற நிறுத்தவும் இல்லை, நிறுத்த போறதும் இல்லை. அமெரிக்கா ஒரு ஃப்ராடு. அவர்கள் எங்க பேரை பயன்படுத்தி தன்னிச்சையாக போரை நிறுத்தியிருக்கிறான் அப்படின்ட்டு ஈரானுடைய சார்பில் கடும் கண்டனத்தை அந்த அரசாங்க பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்ப அமெரிக்கா போரை நிறுத்துவதற்கான காரணம் என்ன? அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, அமெரிக்காவின் இராணுவ பலம் குறைந்து போய்விட்டது. அதன் மூலமாக அமெரிக்க நண்பர்கள் இஸ்ரேலும் சரி, மத்திய கிழக்கும் சரி, இதற்கு மேல் போரிடுவதற்கு தங்களிடத்தில் ஆயுதம் இல்லை என்கின்ற ஒரு தவிப்பில் அமெரிக்கா அவர்களுக்கான ஆயுதத்தை கொடுப்பதற்கு இயலவில்லை. 2வது காரணம், அமெரிக்காவுடைய பெரிய நெருக்கடி. அமெரிக்காவின் நெருக்கடி என்றால் உள்நாட்டில் ஏராளமான நெருக்கடி, நாட்டில் இன்ஃப்ளேஷன், ரெசெஷன், வட்டி விகிதத்தை அமெரிக்கா அதிகரித்ததன் விளைவாக தங்கத்தினுடைய வீழ்ச்சி நாம் இந்தியாவில் பார்க்கிறோம். 1 லட்சம் பவுன் 1 லட்சத்துக்கு வந்துவிட்டது. 80,000 வரைக்கும் வரலாம். 2வது, அமெரிக்காவுடைய அந்த டாலர்களின் மதிப்பு வியாபாரம் முழுமையாக நின்று போய்விட்டது. ஹெர்மூஸ் வளைகுடா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸ், இங்கதான் இன்னைக்கு ஈரான் இந்த வழித்தடத்தின் வாயாகத்தான் கச்சா எண்ணெய்களை கொண்டு செல்லுகிற ஒரு வழித்தடம். அது இப்போது ஈரானுடைய கைப்பாட்டில் இருக்கிறது. உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் விலை $63 $126 அது உயர்ந்து போய்விட்டது. நேற்று அமெரிக்க அதிபர் அறிவித்ததை உடனடியாக கச்சா எண்ணெய் விலை $96 டிக்ளைன், பங்கு வர்த்தகமும் உயர்ந்திருக்கிறது. ஈரான் என்ன சொல்கிறது என்றால், இங்க பாருங்க,
எங்கள்கிட்ட யாரு பேசவும் இல்லை, நாங்க பேசவும் இல்லை. அமெரிக்கா ஒரு துரோகி, ஒரு நம்பிக்கையற்றவன். அமெரிக்காவோடு பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவன் முகத்திலே நான் முடிக்க மாட்டோம். எங்களுடைய தலைவர்களை கொண்டார்கள், எங்களுடைய மக்களை கொண்டார்கள். மார்ச் 2ஆம் தேதி ஃபைனல் பேச்சு என்று சொல்லிவிட்டு நாங்கள் நம்பி இருக்கிற நேரத்தில் போன மாதம் பிப்ரவரி 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை எதிர்பாராமல் குண்டுகளை வீசி அமெரிக்காவும் யூதர்களும் எங்கள் தலைவர்கள் 48 பேரை கொலை செய்தார்கள். அதற்கு பின்பும் தலைவர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடத்தில் நாங்கள் பேசவே போவதில்லை. எங்களுடைய கண்டிஷன்ஸ் ஒன்று இருக்கு. அந்த கண்டிஷனை அவர்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் நெகோசியேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவோம் என்று அமெரிக்காவுக்கு மறுமொழி அறிவித்து விட்டார்கள். அமெரிக்கா 2வது ஒரு அறிக்கை விட்டான். என்னன்னா, ஹெர்மூஸ் வளைகுடாவு அது ஒரு கடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆழமான 41 கிலோமீட்டர் பகுதியில ஒரு 33 கிலோமீட்டர் சேலோ வாட்டர், அப்படின்னால் ரொம்ப ஆழம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. மீதி 8 கிலோமீட்டர் கடுமையான ஆழம் கொண்டது. அதில் வழியாகத்தான் இந்த கப்பல் அப்படியே போகும். இப்போ அதை என்ன சொல்லிட்டான், யார் வேண்டாலும் போங்க, எக்ஸப்ட் அமெரிக்காவும் யூதரும் போகக்கூடாது, அரபு நாடுகளும் போகக்கூடாது. மீதி யார் போனாலும் எங்களுக்கு காசு பே பண்ணிட்டு நீங்க போகலாம் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அமெரிக்காவினுடைய ராஜ்ய கூட்டாளியான ஜப்பான் ரகசியமாக ஈரானிடத்தில் பேசி அதற்கு ஒரு முறை போயிட்டு வருவதற்கு 18 கோடி அல்லது 20 கோடி ரூபாய் கப்பல்களுக்கு கட்டணமாக செலுத்தி முறைப்படி குரூட் ஆயிலை அங்கிருந்து ஹெர்மூஸ் வழியாக போகலாம் அப்படிங்கிற அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. அமெரிக்கா இப்பொழுது என்ன தவிக்கிறது என்றால், நேற்று ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியினுடைய தன்மைகள் குறித்து எனக்கு இன்னும் நாம் ஆய்வு செய்யவில்லை. அந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய ஒரு செய்தி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது என்ன செய்தி அப்படின்னு நேற்று முக்கியமா நாம பார்த்தா, அமெரிக்காவுடைய ஒரு பெரிய கப்பல் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு செய்தி. அந்த செய்தி என்ன சொல்லுகிறது, ஈரான் sunk one of the most valuable US Navy military cargo supply ship ஒன்றை மூழ்கடித்திருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய கப்பல் ஒன்று மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அது பேர் USNS Robert E. Ferry with 5 missiles. The cargo ship was carrying 30,000 மேற்பட்ட இன்டர்செப்டார்களை, மிசைல் worth 58 billion, and was heading towards the Middle East. And according to the unconfirmed report, in this 20-minute operation, Iran sunk this valuable US ship Red Sea. This is a 47 years of the production capacity vanished in the bottom of Red Sea. In 20 minutes, this is one of the greatest damage done by Iran during ongoing war. அப்படின்னா செய்தி. இது என்ன அர்த்தம்? அமெரிக்காவுடைய ஒரு கப்பல், அந்த கப்பலில் கொண்டு போன இன்டர்செப்டாருடைய அளவு எத்தனைனா 30,000. இன்டர்செப்டார் என்றால் ஏவுகணைகளை வழிமறிக்கக்கூடியது. ஏவுகணைகளை வழிமறிப்ப இன்டர்செப்டார். அது 30,000 இன்டர்செப்டாரை மத்திய கிழக்கு அனுப்பி வச்சிருக்கான் அமெரிக்கா. 47 வருஷமா உழைத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த அவசர காலத்திற்கு எடுக்கக்கூடிய அந்த கப்பலுடைய அந்த ஆயுதங்கள் கொண்டு சென்ற போது அதை ஈரான் 4 பெலிஸ்டிக்ஸ் மிசைல் மூலமாக கீழே மூழ்கடித்ததன் விளைவு இதன் ஒட்டுமொத்த மதிப்பு 58 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். 1 பில்லியன் என்றால் 9,000 கோடி, 10 பில்லியன் என்றால் 90,000 கோடி. அப்போது 60 பில்லியன் சொன்னால் எவ்வளவு ஆச்சு? கிட்டத்தட்ட எங்கேயோ போயிடும்.
அப்படிப்பட்ட ஒரு பெரிய தொகையை அவர்கள் இழந்திருக்கிறார்கள், ஆயுதங்களை இழந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பெரும் பிரச்சனை இன்றைக்கு அமெரிக்காவை தெரியாமல் ஆக்கியிருக்கிறது. 6 லட்சம் கோடிக்கு வந்திருக்கக்கூடிய கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவிடத்தில் ஆயுதங்கள் இல்லை. இது அமெரிக்காவுக்கு இந்த போரை நிறுத்துவதற்கான காரணம் இதுதான். ஆனா இப்ப போர் 5 நாள் நிறுத்தி வச்சிருக்காங்க இல்லையா சார்? அந்த 5 நாள் நிறுத்தி வச்சிருக்கான காரணம் என்ன சார்? இதுக்கு அடுத்து இன்னும் பவர்ஃபுல்லா அவங்க வர்றதுக்கான காரணமா? ஆயுதங்களை ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா? ஈரான் வந்து இன்னும் போர் தொடுத்துட்டே தான் இருக்கா? நீங்க 5 நாள் நிறுத்தினாலும் நாங்க அடிப்போம் தான் சொல்லிட்டு இருக்காங்களா? ஈரான் அழகா சொல்லிட்டாங்க, உங்களை நாங்க நம்ப மாட்டோம். இந்த 5 நாள் ஆயுதத்தை சேமித்து அனுப்புவதற்கு எடுத்துக்கொண்ட காலக்கெடு தான். நாங்க பேச்சுவார்த்தைனா முறைப்படி நடக்கணும். அதுல நாங்க ஒரு 5 கண்டிஷனை போடுறோம். ஈரானுடைய கண்டிஷன் போர் நிறுத்தப்பட வேண்டுமா? 5 கண்டிஷன். பாயிண்ட் நம்பர் 1, எழுதி கொடுக்கணும், இந்த பிராந்தியத்திலிருந்து அமெரிக்கா ராணுவ தளங்கள் முழுமையாக காலி செஞ்சு அவன் நாட்டுக்கு போயிடும். சவுதி அரேபியா, கத்தரு, ஜோர்டான், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், குவைத், அதே மாதிரி துபாய், எங்கெங்கெல்லாம் இருக்குதோ எல்லாமே காலி பண்ணி போயிடும். 2வது கோரிக்கை, எங்க மேல போட்டிருக்கக்கூடிய 47 வருஷம் போட்டிருக்கக்கூடிய தடையை உடனே நிக்கணும். நாங்க எங்க பெட்ரோலை விற்கணும். 3வது கோரிக்கை, உலகம் முழுவதும் ஈரானுக்கு சொந்தமான அரச சொத்துக்களை உடனடியாக விடுதலை செய்யும், எங்களுக்கு ஒப்படைக்கணும். நீ வந்து எல்லாத்தையும் பேன் பண்ணி விற்க முடியாம வாங்கி வச்சிருக்கா. கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, அமெரிக்காவில் இருக்கு, லண்டன்ல இருக்கு, உலகம் முழுவதும் இருக்கு. 4வது கோரிக்கை, உலக நாடுகள் எழுதி கொடுக்கணும், இன்டர்நேஷனல் குளோபல் கேரண்டி வேணும். இனி எந்த காலத்திலும் அமெரிக்கா எங்களோட போர் செய்யாது, நாங்களும் அமெரிக்காவோட போர் செய்ய மாட்டோம். இஸ்ரேலும் எங்களை தாக்காது, நாங்களும் தாக்க மாட்டோம். அப்படின்னு எந்த கேரண்டி வேணும்? இன்டர்நேஷனல் கேரண்டி. உலக நாடுகள் எல்லாம் எழுதி கொடுக்கணும். அப்படின்னா போர் முடிஞ்சது. ஆனா இது நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? சாத்தியமா இது நடக்க வாய்ப்பு எப்படி இருக்கும்? அமெரிக்கா வந்து ஆட்டையை போட்டு தானே அவ்வளவு பெரியும் அரபுகளை கள்ள பில்லு போட்டு இதுவரைக்கும் ஏமாத்தி வச்சிருந்தான். அரபு நாடுகள்ல ஒரு கல்ல கூட ஈரானுக்கு மேல வீசல. ஈரானுடைய பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளும் மொத்தமாக வேனிஷ்டு. இஸ்ரேலை துவம்சம் செய்ததன் விளைவாக நேற்று காலை இல்லை, முந்தானற்று ஒரு பயங்கரமான தாக்குதல், ஒரு கொடூரமான தாக்குதலை, அபாயகரமான தாக்குதலை ஈரான் நடித்து முடித்தது. யாருக்கும் தெரியாது. இந்திய பத்திரிகைகள்ல செய்தி வந்திருக்கு, இங்கிலீஷ் பத்திரிகையில. அமெரிக்கா எதுக்கு போர் செஞ்சது? ஈரான்ல 450 கிலோகிராம் அணு ஆயுத அணு கதிர்கள் இருக்கிறது. என்ரிச் செய்யப்பட்ட, சென்ட்ரிபியூஜ் செய்யப்பட்ட அணு கதிர்கள் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட நிலையில் அதை ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் சொன்னார்கள். 2வது, பலிஸ்டிக்ஸ் தொழில்நுட்பமும் அவன்கிட்ட இருக்கக்கூடாது. அமெரிக்கா வச்ச கண்டிஷன் பாருங்க, அணு உலைகளும் நீ வைக்கக்கூடாது, ஏவுகணைகளும் இருக்கக்கூடாது. நீ சும்மா நம்ம ஊர்ல குருவிக்காரன் சுற்ற துப்பாக்கி வைத்துட்டு இருக்கணும்னு சொன்னா அவன் எப்படி ஒத்துக்குவான்? அதுலதான் போரே உருவாச்சு. இப்ப நேற்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹேக் பண்ணாங்க. இஸ்ரேல் இருக்கக்கூடிய நிறைய ஆவணங்களை கள்ளத்தனமாக ஹேக் செஞ்சு டவுன்லோட் பண்ணி டிராப் பண்ணிட்டான். யாரு? ஈரான். அதுலதான் அணு உலைகள், அணு ஆராய்ச்சி மையங்கள் எங்க இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சான். ஒரு இடம் நெஹோ பாலைவனத்தில் இருக்கும் டிமோனா, மற்றொரு இடம் அராது. இந்த 2 இடத்திலையும் கரெக்டா குறிவைத்து அடித்தான். நல்ல வேலையாக அந்த குறி அவர்கள் அணு ஆயுத உலைகள் மீது வைக்கவில்லை. வைத்திருந்தால் அழிந்திருக்கும். வைக்காமல் அணு ஆயுத உலைகளில் இருக்கிற அந்த மண்டலத்தில் கொண்டு குண்டை போட்டாங்க. இப்ப உதாரணத்திற்கு இந்த இடத்துல குண்டு விழுதுன்னா அண்ணா நகர்ல அல்லது அந்த பக்கம் பாடியில இல்லைன்னா அம்பத்தூர்ல அணு ஆயுத உலைகள் இருக்கிறது. இப்ப இங்கன விழுந்தத, கிண்டியில விழுந்தத அம்பத்தூர்ல உழ வைக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ஒரு எச்சரிக்கை. அடுத்து அதுல அடிச்சு ஒருவேளை அணு சிதறல்கள், அணு கசிவு வந்துருச்சுன்னா, யுரேனியம் கதிரியக்கம்னா இஸ்ரேல் மட்டும் அழியாது, பலஸ்தீனம் அழியும், சிரியா அழியும், துபாய் அதாவது இது நம்ம ஜோர்டான் அழியும், துருக்கி அழியும், சவுதி யூதி எல்லாம் காலி. அது சுத்தி இருக்க எல்லா ஏரியா எல்லாம் காலி.
ஆகவே ஏராளமான பேர் மரணித்து போனார்கள். அதுல கொச்சியிலிருந்து போன, இந்தியாவில் இருந்து போன யூதர்களும் நிறைய பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள். அவங்க அறிக்கையே ஒரு 400 பேர் ஆபத்தான கட்டத்தில் ஹாஸ்பிட்டலைஸ்ட், மருத்துவமனையில் அபாயகரமான நிலையிலே அனுமதிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய அரசு தகவலை கொடுக்கின்றது. 100-200 பேர் கொல்லப்பட்டால் பல ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள். மக்கள் வாழுகிற லிட்டில் இந்தியான்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான சென்ட்ரல் பார்ட் ஆஃப் டென்ட் பாப்புலேஷன் which was being attacked, struck by Iran ballistic hypersonic missile. பெஞ்சமின் நெத்தன்யாஹு அலறி போனார், ஆடி போனார். அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தைக்கு வரப்போகிறது. இதுல ஏராளமான அணு சயின்டிஸ்ட் காலியானதாக சொல்லப்படுது. இதற்கு இடையில இந்த அளவுக்கு துல்லியமா அமெரிக்காவே தண்ணி கட்டி போற நிறுத்திக்கப்பான்னு சொல்ற அளவுக்கு ஈரான் வளர்ந்திருக்குதா அப்படின்னா, ஈரான் உலகின் பெரிய வல்லரசாக வளர்ந்திருக்கிறது. அதுக்கு காரணம் ஈரானுடைய பாலிஸ்டிக்ஸ், ஹைப்பர்சோனிக், அது மட்டும் இல்லாம தற்கொலை ட்ரோன்கள் தான் ஈரானை இந்த அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. ஆனா இப்ப 5 நாள் வந்து போரை நிறுத்திருக்குன்னு சொன்னாங்களே, அந்த கம்பேக்ன்றது எப்படி கொடுக்கும் சார் அமெரிக்காவும் இஸ்ரேலும்? அது ஈரான் நாட் வில்லிங் டு என்டர் தி பீஸ். அவங்க இதுக்குள்ள ஒரு சமாதான அமைதிக்கு பேசுறதுக்கு நாங்க ரெடி இல்லை. having lot of the reluctancy to be appear inside of Iran regime. அமெரிக்காவோடு பேசுறதுக்கு என்ன இருக்கு? சமாதானம் செய்ய வச்சு எங்களை சாகடித்தார் கொமினியை, அவருடைய பிள்ளையை சாகடித்தார், அவருடைய மருமகளை சாகடித்தார். அவன் ஒரு மோசமானவன், அவனோடு பேசுவதற்கு நாங்கள் ஒருபோதும் தயாராக இல்லை. இஃப் பெர்ஹாப்ஸ் உலகத் தலைவர்கள் வந்தால், உலகத் தலைவர்களுக்கு நாங்கள் சொல்ற கண்டிஷன்ல they must obey, they should take for response to give it the solution for the peace negotiation. We will come together on the sitting on bench, நம்ம எலாபரேட்டா பேசுவோம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அப்படி ஒரு காலம் வந்தால் நாங்கள் எந்த விதமான தயக்கமின்றி மேசையில் அமர்ந்து பேசுவோம். ஆனால் அமெரிக்காவோடு பேசுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அவர்கள் திருடர்கள், பொய்யர்கள். காலை டொனால்ட் ட்ரம்ப் ஒன்றை பேசுவார், மாலை ஒன்றை பேசுவார், நள்ளிரவு ஒன்றை பேசுவார். அவர் நாங்கள் நம்ப தயாராக இல்லை. அவர் ஒரு கோமாளிங்கிற மாதிரி உலகத்துல ஆயிற்று. ஆனா இந்த போரானது அப்ப தொடர்ந்துட்டு தான் போற மாதிரி இருக்கு இந்த சூழல்லாம் பார்த்தா. இதற்கிடையில மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம கொரோனா காலத்துல சந்திச்ச ஒரு சூழலை இப்ப சந்திக்க நேரிடும்ன்ற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு சார். இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? அதை எப்படி எடுத்துக்கிறது? கொரோனா காலத்துல டப்பா வச்சு படப்படான்னு அடிச்சோமே, அப்படி அடிப்புமா? ஒன்னுதான் கேக்குறேன். மோடி என்ன சொன்னாரு? கொரோனா காலத்துல எல்லாரும் டப்பா வச்சு டக டக டக்கான்னு அடிங்க. அப்படி கிடையாது. மோடி பொறுத்தவரை ப்ரோ அமெரிக்கனா இருக்கார். அவருக்கு சில அழுத்தங்கள் இருக்கிறது. இந்தியாவுடைய பாலிசி. போர் நடப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன காரணத்துக்கு இஸ்ரேலுக்கு போனாரு? ஒரு வாரம் இருந்தார். இன்னைக்கு ஈரான் எதெல்லாம் அடிச்சு துவம்சம் செய்யும் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் பேர் அயன்டோம். அந்த அயன்டோமை நம்ம பார்டர்ல மாட்டிருந்தா வெளிநாட்டுக்காரன் ஏவுகணை வீசினா தடுத்துரும். அதை நம்ம நாட்டுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருந்தார். இன்னைக்கு ஈரான் ஆபரேஷன்ல அமெரிக்காவினுடைய பேட்ரியாட், அமெரிக்காவினுடைய தாட்ஸ், அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய அயன்டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், ஏரோ சிஸ்டம் 2 and 3 எல்லாம் அடித்து துவம்சம் செய்யப்பட்டு. அப்ப இந்திய பிரதமர் அவர்கள் ஒரு நடுநிலையோடு இருக்க வேண்டும். அது இந்தியாவுக்கு நல்லது. அரபுகளை பொறுத்தவரை பாகிஸ்தான் என்ற ஒரு முஸ்லிம் தாசத்தை தவிர சவுதியோ, ஈராக்கோ, ஈரானோ, கத்தரோ, துபையோ எல்லாமே இந்தியர்களுக்காக ஒரு நேசக்கரம் நீட்டக்கூடிய ஒரு நாடு. இன்னைக்கு நேற்று இல்லை. பலஸ்தீனமும் இந்தியர்களுடைய ஆதரவான நாடு. யாசர் அரஃபாத் அவர்கள் இந்தியாவுக்கு வந்தார். நாசர் அவர்கள் இந்தியாவோடு நெருக்கமானவர்கள். சவுதி அரேபியாவுடைய கிங் பாத் இந்தியாவோடு நெருக்கமானவர்கள். ஈரானுடைய மூத்த தலைவர்கள், ஆப்கன் தலைவர்கள் எல்லோருமே இந்தியாவோடு இருக்கும். அப்ப இந்தியா என்பது நான் அலையன்ஸ் மூவ்மெண்ட். யாரோடையும் நாங்கள் சேர மாட்டோம் என்றால் எல்லோரும் சமாதானமா இருக்கணும். யூதர்கள் கூட போய் சேர்ந்துக்கிட்டு உங்க அம்மா வீடு
ஜெருசலேம், எங்க அப்பாவோடு புது டெல்லி, இதெல்லாம் பேசினாரு. இதெல்லாம் ஈரானுக்கு தெரியத்தான் செய்யும். ஆனால் நமக்கு அதிகமாக இம்போர்ட் ஆகுறது சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு 20%, 16லேருந்து 20, 23லேருந்து 28% இங்க இருந்து, எங்க ஈராக்ல இருந்து. இந்த 2018க்கு முன்னாடி 11%, 12% நமக்கு ஈரான்ல இருந்து தான் சரக்கு வந்துச்சு. இப்ப நமக்கு மட்டும் அது மட்டும் இல்லை, அவருடைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அரபு நாடுகள்ல தான் இந்தியாவுக்கு வரப்போகுது. பாகிஸ்தானை வைத்துக் கொண்டு நாம் அவர்களோடு உறவை அமெரிக்காவுக்கு பயப்படக்கூடாது. அமெரிக்காவுக்கு பயப்படாதனால் தனித்து நின்ற ஈரான் பெரும் சேதாரத்தை சந்தித்திருக்கிறார்கள். காரணம், 18,000த்திற்கும் மேற்பட்ட குண்டுகள் போடப்பட்டிருக்கிறது. எத்தனாயிரம் குண்டு? 18,000 குண்டுகளை போட்டு போட்டு அடின்னு அடிச்சாலும் அவன் எழும்பி நிற்கிற காரணம் என்னவென்றால் அவருடைய மன உறுதி, மரணத்தை கண்டு அஞ்சாத அந்த மக்களுடைய உள்ளம், எல்லாவற்றிலும் தோல்வி. அதனால அவர்கள் மலைகளுக்கு கீழ் நிலைக்கீழாக அமைத்திருக்கக்கூடிய பெரிய சுரங்கம், அதற்கீழ் புதைத்து வைத்திருக்கப்பட்ட ஏவுகணைகள், ஆர்சனல், மோனிசன்ஸ், ட்ரோன் தொழில்நுட்பம் எல்லாம் கீழே நடக்குது. அமெரிக்கா மேலிருந்து பார்த்தால் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த நாடு மலைகளும் காடுகளும் பாலைவனங்களும் கடல்வெளிகளையும் கொண்ட பெரிய தேசம். அந்த தேசத்தில் எந்த புத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. மேல இருந்து பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. உளவாளிகளும் போக முடியாத நடுக்காடுகளில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அமெரிக்காவுடைய தோல்வி. ஏனென்றால் மலை கீழிருந்து அவர்கள் வெளியே வந்து மொபைல் ஏவுகணை சாதனங்களை மூலம் ஏவுகணைகளை ஏவி துவம்சம் செய்துவிட்டு வண்டி உள்ள போயிடும். இவங்க மேலதான் குண்டை போடுவாங்க. B2 பாம்பர்ஸ், அது ஒத்த அளவு 200 அடி தான் வரும் கீழே. ஆனால் இவர்கள் இருப்பதோ மிதவை கட்டமைப்பை கொண்ட 500 அடிக்கு கீழ் நிலக்கீழ் சுரங்கத்தில் ஏவுகணைகளை தயாரிக்கிறார்கள். அந்த ஏவுகணைகள் 4 ஏவுகணைகள் தான் நேற்று முன்தினம் ஆயிரக்கணக்கான பேர் இறந்து ஆஸ்பத்திரியில் சேர்வதற்கு காரணமாக அமைஞ்சது 4 ஏவுகணை. ஒன்று கொர்ரம்சோர் 4, இன்னொன்று டான்சிங் பாலிஸ்டிக்ஸ் மிசைல் சிஜீல், 3வது ஹஜ் கசம், 4வது ஃபத்தா 2. இந்த 4 ஏவுகணைகளும் தான் அவர்கள் வீசி அலாரம் சைரன் ஒளி எழுப்புவதற்கு முன்பே 10 நிமிடத்தில் 2000 கிலோமீட்டர் தாண்டி 10 நிமிஷம். அது என்ன சார் அதோட மிஷின்? அது டான்சிங் சிஜீல். அது எப்படின்னா வித்தியாசமா இருக்கு அது பேரு. இந்த மிசைல் இப்படி வரும். மிசைலுடைய வேகம் எவ்வளவு தெரியுமா? 17,000 கிலோமீட்டர் பெர் அவர் சுற்றுப்பாதையில். அதை விட்டு விளங்கினோன்னா 10,000 கிலோமீட்டரா குறையும், 9,800. அயன் டோம் இப்படி இருக்குன்னு வைங்களேன். இது தடுப்பதற்கு இதை குறிவைக்கின்ற போது இது இப்படி போய் இப்படி இப்படி போயிடும். அது திசை திருப்பும். மேனவரபிள் டான்சிங் சிஜீல் அப்படின்னு சொல்றது. அதாவது டான்ஸ் ஆடும். டான்ஸ் ஆடுனா இதால கணிக்க முடியாது. எதால? அயன் டோமால கணிக்க முடியாது, டேவிட் சில்லிங்கால கணிக்க முடியாது, ஏரோ சிஸ்டத்தால கணிக்க முடியாது, தாடால கணிக்க முடியாது, அதே போல பேட்ரியாட்டால கணிக்க முடியாது. அது வந்த வேகம் 50 கிலோமீட்டர்லயே வருது, 17,000 கிலோமீட்டர்ல வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடி கீழே வந்தபோது அதுல இருந்து கிளஸ்டர் குண்டுகள் பிரியும். 80 இடங்களுக்கு அதை குண்டு பிரியும். பிரிந்து சர்ட் மேனிக்கு எல்லா பக்கமும் அடிக்கும். அடிச்ச உடனே அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதை தடுப்பது? ஒன்னதான் தடுக்க முடியும், 80ஐயும் எப்படி தடுக்க முடியும்? அதுக்கு முந்தி போலிலாம் அனுப்புறாங்க. அதை தடுத்து கொண்டு இருந்து அடுத்து ஃபில் பண்ணி வரக்காட்டியும் இதை அனுப்பிடுறாங்க செகண்ட்ல. இது ஊருக்குள்ள போய் உளுந்து அவங்க எந்த இலக்கோ கொடூரமான தாக்குதலை நகர்த்தி விட்டதால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்வதறியாது திகைக்கிறார்கள். அரபு நாடுகள் எங்களை காப்பாற்றுங்கள் என கூக்குரல் இடுகிறார்கள். அரபுகளை காப்பாற்ற யாரும் இல்லை. அரபுகள் நாட்டில் இருக்கிற அமெரிக்காவின் தொழில்நுட்பங்கள் கோடானு கோடி பில்லியன் டாலர்கள் அழிந்து போனது. இந்த போர் முடிகிற போது உலக அமைப்பே மாறும், அமெரிக்காவினுடைய வல்லாதிக்கமும் கட்டுப்படுத்தப்படும் என்பதுதான் இன்றைய செய்தி. இனி சமாதானம் வர வேண்டும் என்பதுதான் நமது ஆசை. ஆனால் உலக நாடுகள் இப்பறைக்கு சமாதானம் வராது, இட் டேக்ஸ் மோர் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி சார்.